வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். இனிய மாலை வணக்கம். என் பேர் முரளிதாஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஜாக் டெக்னாலஜி கம்பெனி லிமிடெட், தமிழ்நாடு. இப்போது ஜாக் சூயிங் மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஜாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போன மாதம் தான் அதனுடைய 29வது ஆண்டு விழாவை நாம் செலிப்ரேட் பண்ணோம். 1995 அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ 1995 ஸ்டார்ட் பண்ண ஜாக் கம்பெனி 29 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த ஜாக் கம்பெனி வந்து ஷூயிங் மிஷின் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ அதே தாண்டி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன மிஷின்ஸ் தேவைப்படுதோ அந்த செக்மெண்ட் எல்லாமே பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம கிளாத் இன்ஸ்பெக்ஷன் மிஷின், இன்டெலிஜென்ட் கட்டிங் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ கட்டிங், ஸ்ப்ரெட்டிங், intelligent hanging system, intelligent shoeing, intelligent sorting, intelligent warehouse, intelligent storage system, software, planning and leading service எல்லாமே பண்ணுறோம். இது போல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் மிஷின்ஸ் இல்லாமல் ஷூ அண்ட் ஹேட்ஸுக்கும் பண்ணுறோம். லக்கேஜ், ஹோம் ஃபர்னிஷிங், லெதர் அண்ட் ஆட்டோமொபைல் ஏவியேஷன், இந்த செக்மெண்ட்டுக்கும் நம்ம மிஷின்ஸ் சப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 170 கண்ட்ரிக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த ஷூயிங் மிஷின்ஸ் கார்மெண்ட் ரிலேட்டட் மிஷின்ஸ் வந்து நம்ம சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஜாக் ஷூயிங் மிஷின் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது சில கம்பெனிஸை ஓன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் மெயினாக வந்து ஜெர்மன் பிராண்டு பூமரை ஃபஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட்டாலியன் மைக்கா பிராண்டு. மைக்கா பிராண்டு வந்து ஷர்ட் ஆட்டோமேஷனுக்கு ஃபெமிலியரான பிராண்டு. அண்டு விவி மேக் டெனிம் ஃபேப்ரிக்கு ஃபெமிலியரான பிராண்டு விவி மேக், அதுவும் இட்டாலியன் பிராண்டு. அதையும் ஜாக் வந்து ஓன் பண்ணிக்கிச்சு. ஜாக்குடைய ஹிஸ்ட்ரியில் சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2010 கிட்டத்தட்ட 13% இந்த சேல்ஸ் அமௌண்ட் கிட்டத்தட்ட 41% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு 2023. ஸோ ஜென்ரலி கிராஜுவலான ஒரு க்ரோத் வந்து ஜாக் அப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஓவரால் குளோபல் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் அமௌண்ட்டில் டோட்டல் வேல்யூவில் 30% ஜாக் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதே சமயம் ப்ரொடக்ஷன் பார்ட்டில் 32% ஜாக் கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கு. இதே வந்து சைனாவில் வந்து ஸ்டாக் லிஸ்டட் கம்பெனியில் அமங் 9ல் சேல்ஸ் அமௌண்ட்டில் 39%
குளோபல் வைஸ் ஜாக் கம்பெனி ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் சைனா ஷூயிங் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 14 இயர்ஸாக இருக்குது. குளோபல் சேல்ஸ் குவான்டிட்டி இண்டஸ்ட்ரி 13 வருஷமாக இருக்குது. நம்பர் 1 இண்டஸ்ட்ரி காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரென்த் எவல்யூஷன் அதில் 12 வருஷமாக இருக்குது. குளோபல் நம்பர் 1 இன்வென்ஷன் அண்ட் பேட்டன் அப்ளிகேஷன் குவான்டிட்டி இன் த இண்டஸ்ட்ரி அது 10 வருஷமாக இருக்குது. ஸோ சைனாவில் பெஸ்ட் 10 கம்பெனிஸில் ஆஃப்டர் சர்வீஸ் ப்ரொவைடிங் அந்த செக்மெண்ட்டில் 4 சீசனில் அவார்டு வின் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ஜாக்குடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஜெர்மனியில் புல்மர் அண்ட் ஆர்என்டி ப்ரொடக்ஷன் பேஸ் அங்கே இருக்குது. தெய்சூரில் ஆர்என்டி அண்ட் ப்ரொடக்ஷன் பேஸ் இருக்குது. பீஜிங்கில் ஆர்என்டி அண்ட் சென்டர் இருக்குது. வூஹானில் ஆர்என்டி அண்ட் சென்டர் இருக்குது. ஹாங்ஸோ ஆர்என்டி சென்டர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் அது வந்து ஷாங்காய் ஆர்என்டி சென்டரில் இருக்குது. ஏஐ ஃபேப்ரிக் இன்ஃபெக்ஷன் அது சாம்சங் ஆர்என்டி சென்டரில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்டிங் மிஷின் அதுவும் தெய்சூரில் இருக்குது. ஜியாங்ஸி அங்கே வந்துட்டு பேட்டர்ன் மிஷின் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் குளோபல் இதில் 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ஜாக் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நியர் அபவுட் 150 கண்ட்ரீஸில் கண்ட்ரி அண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 9 ஓவர்சீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் இப்போ இது லைவில் இருக்குது. ஃபியூச்சர் பிளானில் 30 ஓவர்சீஸ் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜாக் வந்து ப்ராடக்டை வந்து எல்லாமே ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் டோட்டல் சொல்யூஷன் அந்த கான்செப்டில் தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்என்டியில். ஸோ என்னென்னலாம் ஜாக் உங்களுக்கு தருது? ஸோ இப்போ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கொண்டு வர்றதுலேருந்து நம்மளோட தேவை ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் செக்கிங் மிஷின் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதை வேர்ஹவுஸ் இன்டெலிஜென்ட் வேர்ஹவுஸ் சிஸ்டம் மேனேஜ் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் ஃபேப்ரிக் வேர்ஹவுஸ் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் அக்சசரிஸ் வேர்ஹவுஸ் பண்ணலாம். ஸோ இன்டெலிஜென்ட் கட்டிங் ரூம் அது தனி செக்ஷன் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் சூயிங் லைன் வித் ஹேங்கர் சிஸ்டத்தோடு பண்ணலாம். ஸோ இன்டெலிஜென்ட் கட்டிங் பீஸ் வேர்ஹவுஸ் அதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் சிஸ்டத்துக்கான ஒரு பேசிக் பிளான். ஸோ நார்மலாக கட்டிங் ரூமில் நம்ம எந்த அளவில் ஸ்மார்ட் செக்ஷன் கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் மிஷின் அது கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் லோடர் அதுக்கு போகலாம். அதுலேருந்து நேராக ஆட்டோ ஸ்ப்ரெடர் அண்ட் ஆட்டோ லேபிளர் அண்ட் ஆட்டோ கட்டர். ஸோ அந்த கட்டிங் பீஸ் எல்லாமே நம்ம கட்டிங் பீஸ் சூப்பர் மார்க்கெட் அதாவது வேர்ஹவுஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து 3-in-1 ஸ்க்ரீன் இன்டெலிஜென்ட் ஐஓடி ஷூயிங் மிஷின்ஸ். ஐஓடி ஷூயிங் மிஷின்ஸுங்கிறது இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அந்த விஷயமும் மிஷினில் இன்பில்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிராஸ் டிவைஸ் டேட்டா கனெக்ஷன் இதை வச்சு நம்ம ஈஸியான டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸிங் பற்றின டீச்சிங் வந்து நம்ம லைவாக அதுலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஏதாவது ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு சர்வீஸ் எமர்ஜென்சி இருந்ததுன்னா அதையும் நம்ம ஈஸியாக மிஷின் மூலமாகவே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜி ஐஓடி. ஸோ ஃபினிஷிங் அண்ட் ஷார்ட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம மேஜராக வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் மேனுவலாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எந்த அளவில் சிஸ்டமேட்டிக்காக ஈஸி சிஸ்டமாக பண்ணுறதுக்குங்கிறதுக்கு சில இது சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ பீஸ் வந்து ஒரு தற்காலிகமாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேமித்து வச்சுக்கலாம் தேவைப்படுற இப்போ எடுத்துக்கிற மாதிரி. சென்ட்ரலைஸ்டு ஹேங்கிங் சிஸ்டம் மூலமாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். ரெயில் கனெக்ஷன் மூலமாகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸையும் நம்ம இன்ஹவுஸில் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ் தேவைப்படுற இடங்கள்ல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கலரை கூட நம்ம ஈவன் கலர் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷார்டேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கும் சிஸ்டம்ஸ் இருக்குது. சைஸ் வேரியேஷன் கூட நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சிஸ்டத்தில் அக்சசரிஸ் வேர் ஹவுஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு இப்போ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதிகமான அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். லேபிளிங், பட்டன், நீடிங், இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒவ்வொன்றையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அக்சசரிஸ் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் வேர் ஹவுஸ். ஃபேப்ரிக் வேர் ஹவுஸ்லையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இதில் திக்னஸில் நம்ம ஃபேப்ரிக் இருக்கும், கலர்ஸ் இருக்கும். ஸோ இதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபேப்ரிக் வேர் ஹவுஸை ஆட்டோமேஷன் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பிடிஎல் லைட் கைடன்ஸ் சிஸ்டம். இது வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து அக்சசரிஸ் எங்கே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் ஆட்டோ லோடிங் அண்ட் அன்லோடிங் எக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து ஃபேப்ரிக்கை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம், அன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜிவி ஆட்டோ கைடட் வெஹிக்கிள். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக ஃபேப்ரிக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாக் கம்பெனி எஸ்ஏபிங்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கு. இது வந்து எனர்ஜி சேவிங், சோலார் அண்ட் எனர்ஜி சேவிங் கம்பெனி. ஸோ ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட்ஸும் ஜாக் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் சொல்யூஷனில் நம்மளுடைய இந்த டோட்டல் ஃபேக்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸும் நம்ம ஜாக்ல வந்து கொடுக்குறோம். MES மெட்டீரியல் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், WMS வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இனியும் மோர் எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் நம்ம டேட்டாஸை எடுத்துக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். Good evening, dear ladies and gentlemen. First of all, on behalf of the company, I would like to express my warm welcome to everyone. Welcome to Jack to be the king of cross-swimming. Launching the Jack new generation flagship overlock machine. Launch our product firstly in India. It's honored to be here and give the presentation about our Jack Urus overlock machines. So நான் தமிழில் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். ஸோ தட் எல்லாத்துக்கும் தெரியும், லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜாக் வந்து ஒரு நியூ டெக்னாலஜி மிஷின்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த நியூ டெக்னாலஜி மிஷின்ஸ் மோஸ்ட்லி ஏஎம்ஹெச் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இது ஒரு மெயினாக வந்துட்டு நம்ம ஏஐ பேஸ் பண்ணி ஒரு லாக்ஸஸ் மிஷினை வந்துட்டு அப்டேட் பண்ணோம். ஸோ தட் இந்த மிஷின்ஸ் 1 year ஆச்சு நம்ம லான்ச் பண்ணி. ஸோ தட் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ 1 yearல நம்ம மிஷின் எந்த அளவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 5 million மிஷின்ஸ் வந்துட்டு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 170 கண்ட்ரீஸில் 45% ஆஃப் ஜாக் ஷேர்ஸ் இந்த ஒரே ஒரு மிஷின் இந்த 1 yearல எடுத்திருக்கு. ஸோ எதனால நான் இங்கே உங்களுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணுறேன்னா, மெயினாக வந்துட்டு ஒரே ஒரு ரீசன், ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு நல்ல வேல்யூ, நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எப்பவுமே இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ எடுத்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் ஒரு நம்ம கார்மெண்ட் ப்ரொடியூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆன டெக்னாலஜியை தான் நம்ம பேஸ் பண்ணி லான்ச் பண்ணுவோம். ஸோ சம் இஷ்யூஸ் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இஷ்யூஸுக்கு சொல்யூஷனாக தான் நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறது என்ன மாதிரி இஷ்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸை இப்போ இருக்க பையர்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிக் ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஸ்மால் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணும்போது
நமக்கு குயிக் ரீஆர்டர், அதாவது பையர்ஸுக்கு சீக்கிரமா வந்து ரீஆர்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்காக நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நோக்கி தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஜாக் சைடு இருந்து. அதே மாதிரி இந்த டைம் இந்த ஓவர்லாக் மிஷின்ஸ்க்கு நம்ம மெயினாக ஸ்பெசிஃபிக்காக திருப்பூர்ல ஏன் ஃபோக்கஸ் பண்றோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டிங் மார்க்கெட் நம்மளோடது. ஸோ தட் நம்ம வந்து பேசிக்காக ஓவர்லாக் மிஷின்ஸ் மெயினாக யூஸ் பண்றோம். ஸோ இதுல மேஜரா நம்ம ப்ரொடக்ஷன் லெவல்ல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் திக்கான மெட்டீரியல் வந்துட்டு மிஷின்ல ஃப்ளூட் வரும்போது அது ஈஸியாக வந்துட்டு கிளைம் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ தட் செகண்ட் பார்த்துட்டீங்கன்னா தின் ஸ்லிப்பரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். அதே மாதிரி எலாஸ்டிக் ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அன்இவன் ஸ்டிச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெனிம் லைக் திக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்க அடிக்கடி த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ மேஜர் இஷ்யூ இந்த 4 இஷ்யூல நம்ம ஓவர்லாக்ல அதிகமாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ மெயின்லி எதுவும் வந்து இந்த இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம இன்டர்வியூல போய் பார்க்கலாம். ஸோ தட் இந்த வீடியோ நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 5000 ஆர்பிஎம்ல நம்ம ஓவர்லாக் மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ஸ்லோமாக வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹார்டான ஃபேப்ரிக் வந்துட்டு அங்கே கிளைம் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுது. அதே மாதிரி செகண்ட் வந்துட்டு ஒரு வெல்வெட் மெட்டீரியல் அது வந்துட்டு பூலிங் பண்ண மாட்டேங்குது. ஸோ தட் ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு மேஜர் திங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபீட்பேக் அந்த ஃபேப்ரிக் ஸ்டிச் நடக்குது. ஸோ தட் ஃபீட்பேக்ல போதுமான புல்லிங் இல்லாத காட்டி தான் இந்த இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா தின் அண்ட் ஸ்லிப்பரி மெட்டீரியல்ல அதிகமாக வந்து ரிங்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் சேம் யூசஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ட்விஸ்டர்ஸ் வந்து வரும் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். ஸோ தட் இதுக்கு மேஜரான இஷ்யூஸ் எதுனாலன்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் ஃபீட் ஃபோர்ஸ் வந்து இன்கரெக்டா இருக்கிற ஒரே ஒரு ரீசன். ஸோ தட் இதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தா ஸோ நம்ம இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஓவர்லாக் மிஷின்ஸ்ல. ரூட் காஸ் ஒரே ஒரு விஷயம், ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் ஃபீடிங் ஃபோர்ஸ் நார்மலான எல்லா ஓவர்லாக் மிஷின்லையும் இப்போ நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க மிஷின்ஸ்ல ஃபீடிங் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரிங் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டு தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெனிம் மெட்டீரியலுக்கு வந்துட்டு நான் ஒரு ஓவர்லாக் வந்து ப்ரிப்பேர் பண்றேன்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வச்சுட்டு டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேப்ரிக்கு எந்த விதமான இஷ்யூவும் வராது. பட் நான் யூஸ் பண்ண போற தின்னான ஃபேப்ரிக்கோ எகைன் இந்த மிஷின்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகாது, குவாலிட்டி இருக்காது. ஸோ இதுக்கு தான் மெயினா நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போற ஜாக் ஒரு ஃபிளாக்ஷிப் மாடலை இன்னைக்கு நம்ம லான்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா நம்ம ஜாக் மிஷின்ஸ் இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இது ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல், ஜாக்ல ஓவர்லாக்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல். ஸோ இந்த ஃபிளாக்ஷிப் மாடலுக்கு நம்ம நீங்க ஆல்ரெடி எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க, உருசுல எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ தட் அதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உருசுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு பொருள்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் லேம்போர்கினி அப்படின்னு ஒரு பிராண்ட் தெரியும், கார் பிராண்ட். ஸோ தட் அந்த கார் பிராண்ட்ல உருசுன்னு ஒரு மாடல் இருக்கு. ஸோ தட் நீங்க வீட்டுக்குள்ள பண்ணி பார்க்கலாம். உருசுங்கிறது எப்பேற்பட்ட டெரன், ஸோ அன்பிட்டபிள் டெரன் இருந்தாலும் சரி, ரொம்ப லைட் வெயிட்டான டெரன் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே அது ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதே கேட்டகரியில நம்ம ஜாக் மிஷினும் எந்த மாதிரி ஃபேப்ரிக், எந்த மாதிரி மெட்டீரியல், எவ்வளோ கிராஸ் எவ்வளோ ஜாயின்ஸ் இருந்தாலும் ஈஸியாக அதை வந்து டேக்கிள் பண்ணிட்டு பர்ஃபெக்டான குவாலிட்டியான ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட ஃபிளாக்ஷிப் மாடலுக்கு யூஸ் அப்படின்னு நேம் பண்ணிருக்கோம். ஸோ ஹவு டு ஃபுல் ஸ்பீட் கிராஸிங், ஸோ எப்படி நம்ம இதை உருவாக்கும். ஸோ ஜாக் தனியாக பண்ணிச்சா, ஜாக் வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணாங்க. ஸோ ஜாக் யார் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணாங்கன்னா some institute in China, so that Stanford University, then China Academy of Science, Chilson University, Switzerland University, இது போக ஜாக்கோட R&D டிபார்ட்மெண்ட் டோட்டலா 1500 பீப்புள்ஸ் இதுக்காக 4 வருஷம் கண்டினியூஸா வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட இன்னைக்கு வெளிப்பாடுதான் நம்ம இன்னைக்கு இந்த பார்க்குற ஜாக் உருவாசம். ஸோ ஜாக்ல மெயினா வந்துட்டு நம்ம ஒரு மிஷின்ஸ் மட்டும் இல்லை, இங்க மெயினா வந்துட்டு நம்ம சில டெக்னாலஜிஸ் வந்து நியூ டெக்னாலஜிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா. ஸோ என்ன நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மிஷினை. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும்
ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேப்ரிக்கை டிடெக்ட் பண்ணுறோம், சென்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஏஐ இருந்தால் மட்டும் இதோட அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு சம் சப்போர்ட்டிவ் டெக்னாலஜிஸ் வேணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் டூ டெக்னாலஜி. ஸோ இந்த டூ டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அதே செகண்ட் ஸ்மார்ட் ட்ரைனர் ஃபுட்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டிங்காக இந்த கோட் இருக்கிறங்காட்டி மட்டும்தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு நம்ம மிஷின் ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிக்ஸ் வந்து அதில் கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி எவ்வளோ கிராஸ் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிஷினில் ப்ரெஷர் ஃபுட்டோட ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கோரான ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது எவ்வளோ செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணும். ஸோ தட் எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மள ஹியூமன்ஸ், ஸோ ஹியூமன்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒருக்கா வந்துட்டு நம்ம கண்ணை வந்துட்டு சுட்டுவோம். பட் நம்மளோட ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு செகண்டுக்கு 5000 டைம்ஸ் வந்துட்டு அதோட ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஜீரோஸ், ஸோ இந்த ஜீரோஸ் எல்லாமே நம்ம R&D டிபார்ட்மெண்ட் ஒரு 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டு வந்த அவுட்புட் தான் இந்த ஜீரோஸ். ஸோ 0.000666 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வல் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், காம்படிட்டிவ் மிஷின். ஸோ நம்மளோட ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாரோட கிளாஸுமே நம்மளோட ரூல்ஸ் வந்துட்டு அந்த 3 ப்ரெஷர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபிக்ஸ்டு மிஷின்ஸில் அது ஃபிக்ஸாக மட்டுமே இருக்கும். எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம நடக்காது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் கோட் நம்ம சொன்னோம். செகண்ட் கோட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்மார்ட் ட்ரைனர். நம்ம இந்த ஃபீல்டில் இந்த டெக்னாலஜிக்கு நேம் வச்சுருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா மெயினாக இதில் கூலிங் பவர் வந்து கம்பேர் டு அதர் காம்படிட்டிவ் பிராண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டோட ரொம்பவே அதிகம். ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு 3 வீலர்ஸில் இருக்கிற ஒரு கூலிங் பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மோட்டார்ஸில் இருக்கும். ஸோ தட் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 9.2 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த மோட்டாரில் இருக்கு. அதே மாதிரி இந்த மோட்டாரில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்படி ஒரு ஸ்பீடான டார்க்கான மிஷின்ஸ், நான் எக்ஸாம்பிள் நம்ம படல் பண்ணுறோம் மிஷின்ஸில், படல் பண்ணோம்னா அது ஃபுல் ஸ்பீட் வந்து எடுத்துரும். ஸோ ஃபுல் ஸ்பீட் எடுத்தோம்னா அதோட கட்டத்தில் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும்போது அது இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளோ அக்யூரசி லெவலில் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01 நியூட்டன் மீட்டர் அக்யூரசி லெவலில் வந்துட்டு நம்ம ரைனோசோரஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஈஸியாக பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்மளோட ரூலிங் பவர் இருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ்
ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ஒரு சில ஃபீடிங் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மெயினான ஒரு விஷயம் இந்த டெஸ்லா கார் மாடல் 3 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு லேப் டெஸ்ட். ஸோ தட் இந்த லேப் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்காக ஆல்மோஸ்ட் நியர்லி 2 times நியர்லி. ஸோ நம்ம மிஷின்ஸ் இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி அதோட டார்க் எஃபிஷியன்சி என்னன்னு வந்துட்டு அவுட்புட் காமிச்சிடும். ஸோ தட் இந்த இடத்துல இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சைட்ஸ் வந்து எல்லாரும் வந்து ஃபேஸ்புக் லைவ் பார்த்துருப்பீங்க சைனாவில். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அங்கே பர்ஃபார்ம் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் ஒரு ஏரோப்ளைன்லையும் வந்துட்டு நம்ம ஒரு மிஷின்ஸ் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான ஒரு ஹை ஒரு டஃப்பான டெக்னாலஜிஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் ட்ரெயினோட ஃபீல்டிங் பவரை வந்து நம்ம இங்க டைரக்டா லைவ்ல இங்க நம்ம ஸ்டேஜ்ல நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் ப்ளீஸ் அவர் பேப்பர்ஸ் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ரைனோ ஃபீடிங் எந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு காரவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம மிஷின்ஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஹவு டு கிராஸ் வித்வுட் ஸ்லோ டவுன். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் நம்ம மிஷின்ஸ்ல கிராசிங் பண்ணும்போது எந்த விதமான ஸ்லோனஸ்மே ஆகாது மிஷின்ஸ்ல. ஸோ கண்டினியூஸா வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஸோ எப்படி வந்து நம்ம நல்லா கண்டினியூஸா ரன் ஆகுது? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட மிஷின்ஸ் ஏஐ எக்யூப். ஸோ இந்த ஏஐ எக்யூப்ல என்ன இருக்குன்னு நான் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலா சொல்றேன், இந்த ஒரு பிபிடி மட்டும். ஸோ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ தட் மொத்தம் வந்துட்டு நம்மளோட ஏஐ சிப்ல ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். எவ்வளோ டேட்டா பேஸ்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் more than 1500 people ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக R&D டிபார்ட்மெண்ட்ல ஜாக்ல. ஸோ என்ன ஒர்க் பண்ணாங்க 4 years 5 years தென் they made 10 million மேல நம்ம மிஷின்ஸ்ல டேட்டா பேஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒவ்வொரு டேட்டா பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க, ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் திக்னஸ், ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராசஸிங் அதாவது ஜாயின்ஸ். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து 10 lakhக்கு மேலே அதில் டேட்டா மாடியூல் இருக்கு. அதே மாதிரி இந்த டேட்டா மாடியூல் இருக்கு, இது எப்படி ரன் ஆகுது, ஸோ எப்படி காலிபிரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஒரு ஃபேப்ரிக் உள்ள வந்து எக்ஸாம்பிள் ஒரு தின்னான ஃபேப்ரிக் கொடுக்குறோம். ஸோ அதோட திக்னஸை வந்து சென்ஸ் பண்ணி காலிபிரேட் பண்ணும். ஸோ காலிபிரேட் பண்ணி இமீடியட்டா ஏஐக்கு வந்துட்டு டைரக்டா ஒரு லிங்க் கொடுக்கும். ஸோ அது மூலியமா நம்ம ஏஐல என்ன மேட்ச் ஆகுதோ நம்மளோட டேட்டால அதை வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் ஃபுட்டு கொடுக்கும். சேம் திங் நம்மளோட ஃபீடிங் ஃபோர்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் நடக்கிற மெயின் திங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் தான். ஸோ இதனால நமக்கு கிடைக்கிறது ப்ரெஷர் ஃபுட் டிரான்ஸ்ஃபார்மர் அக்யூரசியான ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து இது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்மார்ட் ட்ரைனோட அவுட்புட் ஃபீடிங் நமக்கு எந்த ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு ஃபீடிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபீடிங் இதில் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் சும்மா வாய்ஸ் ஓவரில் சொன்னேன். ஸோ தட் ஒரு மீன்ஸ்
வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஏஐ எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டூ டெக்னாலஜிஸும் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி அந்தந்த ஃபேப்ரிக் அந்தந்த திக்னஸ் அந்தந்த மெட்டீரியல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஈஸியாக வந்து கிராஸிங் பண்ணி இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இது ஒரு லேப் டெஸ்ட் நம்ம கம்பெனி சைட்லேருந்து நம்ம பண்ணது. ஸோ தட் அந்த லேப் டெஸ்ட் ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு காம்படேட்டர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கம்பேரிசனுக்காக. ஸோ தட் நம்மளோட உருஸ் கூட காம்படேட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து கிராஸிங் வந்துட்டு ஐ திங்க் இதில் டோட்டலாக வந்துட்டு மோர் தென் 136 கிராஸிங் இருக்கு இந்த ஃபேப்ரிக்கில். ஸோ 136 கிராஸிங் கிராஸ் பண்ணும்போதுட்டு நார்மல் இதில் வந்துட்டு மிஷின்ஸ் வந்து ரன் ஆகும். அப்போவுமே ஒரு இன்னும் கொஞ்சம் புள்ளி போட அதிகமாக இருக்கும், இன்னும் சீக்கிரமாக ஸ்விட்சஸ் மேக் பண்ணும். ஆனால் கிராஸிங் வரும்போது காம்படேட்டர் பிராண்ட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். எந்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா 28.6% சாரி 29.7% இது வந்து லோ டவுன் ஆகிடும். ஆனால் நம்மளோட ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் அது பாட்டுக்கு கண்டினியூஸாக எந்த இடத்துலையுமே ஹோல்ட் பண்ணுறது கண்டினியூஸாக ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதாட்டி கிடைக்கிற அவுட்புட். அதே மாதிரி இதில் ஸ்விட்சிங் குவாலிட்டியும் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்விட்சிங் குவாலிட்டியும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஏஐ அண்ட் ப்ளஸ் இந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு லேப் டெஸ்ட்டில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண மாதிரியே நம்ம ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போயிடும். ஸோ நம்ம இங்கே லைவ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் அவர் டீம்.
ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கிராசிங் வந்து நம்ம ஜாக்ல எவ்வளவு குயிக்கா பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா ஒன்னும் நான் இங்க மென்ஷன் பண்ணேன், எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்விட்சிங் குவாலிட்டி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிராசிங்ல, அதாவது ஜாயின்ஸ்ல ஸ்விட்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விட்ச் குவாலிட்டியுமே இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது டோட்டலா ஒரு 10 மீட்டர். ஸோ நம்ம 2 மிஷின்ஸ்க்குமே 10 மீட்டர்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் வந்து நம்ம டெமோ கூட இங்கே வைக்கிறோம். ஸோ நீங்க ஆஃப்டர் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம்.